Hi everyone, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். This video will also be available in English. This is Tamil video. நான் ஹோப் பண்ண போனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் இதை பற்றி சொல்கிறேன். இது ஒரு சிம்பிள் டெக்னிக். 4 சென்டென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 4 சென்டென்ஸோட பவர், அதை யூஸ் பண்ணுறப்போ வர இம்பேக்ட் நான் ரொம்ப உணர்ந்துட்டேன். ரொம்ப 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 பவர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும், முக்கியமாக ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எனிமீஸாக இருக்கட்டும், லவ்ட் ஒன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அங்கே ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, உங்கள் கெரியர் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கோல், ஒரு ஈவெண்ட், எனிதிங் எது நீங்கள் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். மணிக்கு இதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். கெரியர் சக்ஸஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம். கெரியருக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் தான் ஹோப் பண்ண போனோம். அதை எப்படி பண்ணணுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐம் சாரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எங்கள் அம்மாவை நினச்சி பேசுகிறேன் அப்படின்னா, அம்மாவை மனசில் வச்சுக்கிட்டு ஐம் சாரி, எதுக்கெலாம் சாரின்னு சொன்னாலும் சரி, இல்லை வெறும்லாம் ஐம் சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ எதுக்கு சொல்லணுன்னா, இல்லைனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. திருப்பி சொல்கிறேன். ஐம் சாரி வித் ரீசன்ஸ் ஆர் வித்தவுட் ரீசன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ வித் ரீசன் ஆர் வித்தவுட் ரீசன். தேங்க்யூ with reason or without reason. I love you with reason or without reason. இந்த 4ஐயும் நீங்கள் சொல்ல போது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 10 தடவை அம்மாக்கிட்ட நீங்கள் மனசார பேசுகிறீங்க அப்படின்னா, ஐம் சாரி, எதுக்கெலாம் சாரின்னு ஃபுல்லாக சொல்கிறீங்கன்னா ஒரு 3 தடவை கூட போதும். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மைண்டில் வரல அப்படின்னா ஒரு 20 தடவை ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அவங்கள நினச்சி இதை ஒரு 20 டைம்ஸ். ஆக்சுவலாக இதை 108 டைம்ஸ் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. நான் 108 டைம்ஸ் மணிக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஹோப் பண்ண போனோம் என் லைஃப்பில் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு இதோட பவர் தெரியல. என்னடா 4 சென்டென்ஸ் தானே சொல்கிறாங்க, இதில் என்ன பெருசாக சேஞ்ச் வந்துட போகுதுன்னு நினச்சிட்டு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணலை. பட் நான் கற்றுக்கிற என்னோடய கோச்சும் இதை சொல்லியிருக்காங்கங்கும்போது, சரி அப்ளிகேஷன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் மணிக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. நேத்திக்கு என் ஃபேமிலிக்கு நான் ட்ரை பண்ணேன். இறந்து போனேன் என் அம்மாவுக்கு ட்ரை பண்ணேன். ரொம்ப அழுக வந்தது, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. பவர்ஃபுல்லுன்றதை தாண்டி அதை பண்ணி பார்த்தா தான் தெரியும். செகண்ட் எங்கள் அப்பாவுக்கு பண்ணேன். தேர்ட் எங்கள் அக்காவுக்கு பண்ணேன். ஸோ இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் டெக்னிக். மனசார பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி, ஒரு காடை நினச்சிக்கிட்டு ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அது மாதிரி ப்ரேயர் மாதிரி ஃபார்ம் ஆன டெக்னிக் தான் இது. ஸோ இதை வந்து எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன விஷயத்துக்காக, எந்த விஷயத்தை நீங்கள் பெட்டர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ரிலேஷன்ஷிப்போ, கெரியரோ, மணியோ, எது வேணுமோ அதை நினச்சிக்கிட்டு ப்ரேயர் மாதிரி காட்கிட்ட இந்த 4 விஷயத்தையும் சொல்லுங்கள். பீப்புளாக இருந்தால் மட்டும், பீப்புள்ன்றதையும் தாண்டி 2 விதமாக இதை யூஸ் பண்ணலாம். ஒன்று, பர்சனை நினச்சிக்கிட்டு அந்த பர்சன்கிட்ட சாரி, ஐ லவ் யூ, தேங்க்யூ, ஃபர்கிவ் மீ இந்த 4 சென்டென்சஸையும் சொல்லலாம். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. சப்போஸ் நீங்கள் மணிக்காக பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த ஒரு பொருளும் மணியை தவிர வேறு எதுவும் மைண்டில் இருக்காது இல்லையா? ஸோ மணியை நினச்சிட்டு காட் கிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு 108 டைம் சொன்னீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 டேஸ், ஆக்சுவலாக இது கண்டினியூவஸாக ஒரு 1 மந்த் பண்ணிங்கன்னா பவர்ஃபுல் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள். முடியலன்னா ஒரு 10 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஹவ் வாஸ் இட் அப்படின்றது. see you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.
தேங்க்யூ.